लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानदृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலம் இளங்கலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களை வரிசையில் இன்றைக்கு 2189வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியில 8ஆம் பத்திலே வரக்கூடிய 4ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரம் 738வது பெரிய திருமொழி பாசுரம். கண்ணபுரம் பாசுரத்திலே இது 38வது பாசுரம். தும்பியை பார்த்து, தும்பி நீ சென்று பெருமாள் மீது இருக்கும் துளசி மாலையிலிருந்து வாசத்தை கொண்டு வந்து என் மீது தூவாயாக ஊதுவாயாக என்று பரகால நாயகி பெருமாளை பிரிந்து விரகதாபத்தில் பாடுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமானவே நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கண்ணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் ஓன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திருளும் கையால் அடியேன் வினையை துணிந்துருள வேணும் துணிந்து. 738வது பெரிய திருமொழி பாசுரம். நீல மலர்கள் நெடுநீர் வயல் மருங்கில் சால மலரெல்லாம் ஊதாதே வாளரக்கர் காலன் கண்ணபுரத்தெம்பெருமான் கதிர்முடி மேல் கோல நருந்துழாய் கொண்டு ஊதாய் கோல் தும்பி. கோல் தும்பி என்று தும்பியை பார்த்து அழைக்கிறாள் பரகால நாயகியாக கலியன். அதிகமான நீர்நிலைகள் இருக்கிறது, அதிகமான நீர்களே வயலிலே பாய்ந்திருக்கிறது. அப்படி வயலிலே பாய்ந்துள்ள நீரிலே நீல மலர்கள் நீரோத்பல மலர்களிலும் அருகிலே அதை சுற்றியுள்ள எல்லா மலர்களிலும் சென்று நீ தேன் எடுப்பதற்காக நேரத்தை வீணாக்காதே, அங்கே சென்று ஒளி ரீங்காரம் செய்யாதே. வாட்படையுடைய ராட்சசர்களுக்கெல்லாம் யமனை போன்றவன். காலன் என்கிற வார்த்தை காலமறிந்து உயிரை பறிக்கக்கூடியவன் என்ற பெயர். யமனுக்கு அது காரண பெயர். யாருடைய காலத்தையும் தவறாமல் கணக்கிட்டு பறிக்கக்கூடிய ஆற்றலுடையவன் அவன். அப்படி ராட்சசர்களுடைய வாட்படையுடைய ராட்சசர்களுக்கெல்லாம் யமனாகி இருந்த பெருமாள் இங்கே திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய ஒளி பொருந்திய தலைமுடி மேல் திருமுடி மீது உள்ள அழுகைய பரிமளமுக்கு அந்த துளசி மாலையிலே சென்று புரண்டு அந்த வாசனையை கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பாயாக. அந்த வாசனையை நீ என்னிடம் சேர்த்தால் நான் விரகதாபத்திலிருந்து மீள்வேன். எனக்கு அதுதான் மருந்து. அவரை பிரிந்திருக்கிற எனக்கு நீ கொண்டு வந்து செய்ய வேண்டியது அதுதான். அவருடைய நீள் முடிமேல் இருக்கக்கூடிய திருத்துழாயினுடைய நறுமணத்தை கொண்டு வந்து என் மீது ஊதுவாயாக, என்னுடைய நீள்முடி மீது ஊதுவாயாக என்று தும்பியை பார்த்து பாடிய பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் சொல்லுகிறாள், நேரத்தை வீணாக்காதே, காலத்தை வீணாக்காதே, கண்ட மலர்களிலெல்லாம் நீ ரீங்காரமிட்டு கொண்டு தேன் சேகரிக்கிறேன் என்று அலைந்து திரியாதே என்றால் ஒரு பாசுரத்திலே. இந்த பாசுரத்திலும் நீரோத்பல பூக்களும் அதற்கு அருகிலே சுற்றி இருக்கிற பூக்களிலும் சென்று தேவையில்லாமல் ரீங்காரம் செய்து கொண்டு பொழுதை வீணாக்கி கொண்டிருக்கிறாயே, அப்படி வீணாக்காதே தும்பி. வாழ்படை உடைய அரக்கர்களையெல்லாம் கொண்டு குவிக்கக்கூடிய யமனாக இருக்கக்கூடிய பெருமாள் இங்கே திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய திருமுடி மீது சாத்தி இருக்கிற திருத்துழாய் மாலையிலே சென்று நீ அமர்ந்து அதனுடைய மனத்தை கொணர்ந்து எனக்கு நீ ஊதுவாயானால் நான் என்னுடைய விரகதாபத்திலிருந்து மீழ்வேன், எனக்கு அந்த உதவியை செய்வாய் என்று தும்பியை பார்த்து கேட்கிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். நீல மலர்கள் நெடுநீர் வயல் மருங்கில் சால மலரெல்லாம் ஊதாதே வாளரக்கர் காலன் கண்ணபுரத்தெம்பெருமான் கதிர்முடி மேல் கோல நருந்துழாய் கொண்டு ஊதாய் கோல் தும்பி. காயேன வாச்சா மனசேந்திரீர்வா வித்யாப்தனாவா பிரகதே சுபாவாது
கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேரி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.